ஹாய் ஆல் வெல்கம். இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் 54 பார்க்க போகிறோம். இதில் வந்து ரிங் நாட் வச்சு ஒரு ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு காட்ட போகிறோம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த ரிங் ஃப்ளவரில் வந்து நிறைய ரிங் ஃப்ளவரில் நிறைய கலர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது எந்த சாரீக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மெயின் வேறு கலர்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் கோல்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மெயினான கலர் தானே, அதனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதானாலும் பண்ணிக்கோங்க. இப்படி 3 சைடும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சேம் கலரில் நீங்கள் வந்து இந்த கலர்லேயே கோல்டு கலர்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா அது இதாக தெரியாது உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டிட்டு அப்புறம் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆனால் கம்பல்சரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு இதாயிரும், லூஸ் ஆயிரும். இது வந்து ஒரு சாரியோட ஒரு சைடில் நீங்கள் ப்ளவுஸோட ஒரு பேக்கில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கம்மி ப்ரைஸில் கொஞ்சம் நல்ல டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கிற மாதிரி போடுறதானா இது வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் போடுற மாதிரி தான் போடணுன்ட்டு நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிச்சு கூட போடலாம். ஆனால் இந்த 3 ஃப்ளவர்ஸ் 3 ரிங் வச்சு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதை வந்து நீங்கள் இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை சுற்றியும் நம்ம வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் போட்டுட்டு ஒரு லாக் பண்ணிக்கோங்க. இந்த சுற்றியுமே நீங்கள் போட்டுக்கோங்க. கலர்ஸு இது எல்லாமே நீங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா காமன் கலர் கோல்டு இல்லைன்னா சில்வர் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி லாக் பண்ணி இந்த 2 ஃப்ளவருக்கு மேலேயும் நான் போட்டுட்டேன். நீங்கள் வந்து இந்த டிசைன் தான் போடணுன்ட்டுல உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இதை சுற்றியுமே நான் வந்து இந்த மாதிரி பால் பீட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இதை சுற்றியுமே இந்த மாதிரி பால் பீட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸ் தான் போடணுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமேங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போது இதை லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இது பாருங்கள், லாங் டியூப் பீட் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் க்ராஸாக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி இந்த லாங் டியூப் பீடு வச்சு இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிராண்டாக தெரியறதுக்காக தான். உங்களுக்கு எவ்வளோ ஹேங்கிங் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டியூப் பீடு வந்து எவ்வளோ வேணுமோ. ஓகேவா? இது வந்து இப்படி கீழே போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கீழே அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்க்கு திரும்ப போட்டுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும்.
இது வந்து உங்களோட இதுதாங்க, க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எந்த மாதிரி போட்டா இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி வந்து ஹேங்கிங்ஸ் வந்து நீங்க போட்டுட்டு, டிசைன்ஸ் வந்து நீங்க க்ரியேட்டிவா போடுறது தான். உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சுன்னா, வேறு ஏதாவது போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. அது நல்லா இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்க யோசிக்கிறது தான். ப்ரூச் பொறுத்த வரைக்கும் நான் எல்லா கிளாஸ்லேயும் சொல்கிறது அதுதான். ப்ரூச் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம யோசிக்கிறது மட்டும்தான். நம்ம க்ரியேட்டிவா என்ன யோசிக்கிறோமோ அதை தான் போடணும். த்ரெட்டு மட்டும் எனக்கு சேம் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. நான் இதுக்கு கிளாஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸு அது மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சேம் த்ரெட் கலரில் தான் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் க்ரியேட்டிவாக என்ன யோசிச்சோ அந்த மாதிரி எனக்கு வந்து போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.